இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பீட்ரூட் பிரியாணி தாங்க செஞ்சோம். பசங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கறதுக்கு மதிய சாப்பாட்டுக்கு இது செய்யலான்னு சொல்லி பீட்ரூட் பிரியாணி செஞ்சுருக்கேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி ஆட்டம் பொடி பண்ணி சேர்த்திக்கிறேங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே அரைச்சிக்கலாங்க. அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அடுத்து சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்திக்கிறேங்க. பிரியாணி சாமான் தாங்க சேர்த்திக்கிறேன். சேர்த்து ஒரு கிளறிக்கலாங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க சேர்த்திக்க போகிறேன். 2 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து எண்ணெயிலே வணக்கிக்கலாங்க. அடுப்பு கம்மியாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க. எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு பிரியாணி மசாலா தாங்க சேர்த்திக்கிறது. கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தாங்க சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க. பிரிஞ்சிருச்சுங்க. அடுத்து 2 பீட்ரூட் பெரிய பீட்ரூட் துருவி வச்சுருக்குறாங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாங்க. அடுத்து மீன் மேக்கருங்க. இது சோயாபீன்ஸுன்னு சொல்லுவாங்க. மீன் மேக்கருங்க. எங்கள் ஊரில் இது சோயாபீன்ஸுன்னு தாங்க சொல்லுவோம். அதையும் சேர்த்திக்கிறாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுட்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருப்பாங்க. அடுத்து அரிசி 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. கழுவிட்டு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா அரிசி இந்த காய் பீட்ரூட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்து தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறாங்க. பீட்ரூட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து தண்ணி ஊற்றிட்டுங்க. மல்லித்தலை தூவி குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் விட்டாச்சு பாருங்கள். சாதம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூடான நம்மளுக்கு பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு இதாங்க கொடுக்க போகிறேன். அவங்க எப்போதுமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் வேண்டான்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது பீட்ரூட் பிரியாணி மாதிரி இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது என்ன பிரியாணின்னு கேட்பாங்கங்க. பீட்ரூட் போட்டிருக்கிறது கூட தெரியாதுங்க. அந்தளவுக்கு எல்லாம் கரைஞ்சிருங்க. இது பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. வேணுங்கிறவங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் துருவி தாங்க போட்டேன். துருவி போட்டால் நல்லா தெரியாதுங்க. அடுத்து நம்ம பரிமாறிக்கலாங்க. சூடான சுவையான பீட்ரூட் பிரியாணியை பரிமாறிக்கலாங்க. இது சாயங்காலம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஒன்றாகாதுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் உங்கள்